அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இவங்க வந்து அந்த ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு மைன் கிடைச்ச அந்த ஒரு விஷயம் எங்கே போகுது, அந்த குண்டனுடைய காதுக்கு போகுது. அவனுக்கா பயங்கர வயிற்றுச்சல். இப்படி ஒரு ப்ரெஷஸான விஷயத்தை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட இன்னொருத்த என்ன தெரியுமா சொல்கிறான், பரவாயில்ல விட்டுரு, அவனுக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் விற்கிறதுக்கு சிட்டிக்கு வருவாங்கல்ல, அப்போ நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இன்னொரு பக்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து சிட்டியில் இறக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒருத்தன் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்ப்பா. இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், சிட்டிக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய பொருட்கள் அப்படிங்கிறத வித்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஸ்வாட் அப்படிங்கிறத விற்கிறாங்க. இன்னொரு இடத்துல விலை உயர்ந்த கற்கள் அப்படிங்கிறத வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ அங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து சாதாரண கிழமை இல்லைங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர், என்சான்ட்மெண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மென்டல் பவர் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ இவருக்கு மென்டல் பவர் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஹீரோவை பார்க்குறாரு, அடடா என்னடா இந்த பையனுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான மென்டல் பவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட கண்ணில் ஒரு ஐட்டம் அப்படிங்கிறது படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேக். அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த மனுஷன் அதை கையில் எடுத்துக்கிட்டு இங்கே பாரு, இது சாதாரண மனுஷங்களுக்குலாம் கிடையாது, இது வந்து யாருக்கு தெரியுமா, செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய என்சான்ட்மெண்ட் மாஸ்டர்ஸ்க்கு அப்படிங்கிறான். நம்ம ஆளுக்கு அப்படின்னா என்னங்கிறதே தெரியாது. இப்போ வரைக்கும் மென்டல் பவர்னு ஒன்று இருக்குன்றதே இவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், அது விற்கிறதுக்கு தான் நீங்கள் வச்சிருந்தேன், அதோட விலை என்ன சொல்லு அப்படிங்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டோன்ஸ் இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக அவன்கிட்ட என்ன இருக்குது, பில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதான் அவன் சொல்கிறான், என்கிட்ட ஸ்டோன்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக என்கிட்ட பில்ஸ் இருக்குது, ஓகேவா அப்படின்னு ஒன்று பயபுல பல்லு இழிச்சிக்கிட்டே வாங்கிட்டான்ப்பா. இந்த ஒரு பேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இது சாதாரண பேக் கிடையாது. இப்போ அவன் அங்கேருந்து நடந்து போகும்போது இன்னொரு பொருளை பார்க்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வுட்டு மாதிரி இருக்குது. இது ஒரு வேல்யூபிள் ஐட்டம் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறான், என்னப்பா உனக்கு அந்த பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது என்னது அப்படின்னு கேட்கும்பொழுது, அது என்ன பொருள் அப்படிங்கிறது எனக்கே தெரியாதுன்றான் அவன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் ட்ரேடர் கிட்ட இருந்து இவன் இதை வாங்கினானா. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு மரத்தோடைய ஒரு பார்ட்டா, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு யங் லேடி வந்து என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க. நீ அவங்களோட விலை அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு தான், நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் இந்த ஸ்பை ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டான். இந்த மாதிரி அந்த ஃபேமிலி அங்கே போயிடுச்சு, அவங்க வந்து பில்ஸ் அப்படிங்கிறத வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போய் சேர்ந்துடுச்சு. இங்கே அந்த கடைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, ஏம்மா நீ தான் முதல்ல வந்து இல்லைன்னு சொல்ல, ஆனால் இவர் வந்து அதிக விலை அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவனா சொல்கிறா, வாய்ப்பே கிடையாது, நான் தான் முதல்ல பார்த்தேன், அது எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படிங்கிறான். நம்ம யாரும் என்ன சொல்கிறான், அம்மா அதெல்லாம் கணக்கு கிடையாது, யார் முதல்ல பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பே பண்ணிடுறான். இப்போது இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, கத்தி வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கத்தி தன்னால் இவங்க கையிலேருந்து உருவி ஓரமாக போயிடுமா. என்னடா யார் அது மென்டல் பவர் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஆட்கள் எல்லாமே பில்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே ஒருத்தன் வேகமாக வந்துட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை அப்படின்னா, டிராகன் பூல்னு சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குது. அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, தேவையே இல்லாமல் இவங்க கிட்ட வம்பு அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இவங்க ஃபேமிலி போய் சுற்று போட்டிருக்காங்களாம். அதான் இந்த மனுஷன் யோசிக்கிறாரு, நமக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கிட்ட வம்பு பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, ஓ இதெல்லாம் லே ஃபேமிலி பண்ணுற வேலையா. சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ணு, லிந்தாங்க வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேரு, நாங்கள் முதல்ல போயிட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த ஒரு கத்தியை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பொண்ணுக்கு மாஸ்டர் நல்லாவே தெரியும். சரிங்க இதுக்கு மேலே நான் வந்து சண்டை போட மாட்டேன், அந்த ஒரு பொருளை நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. இப்போ இந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த கத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து மைண்டாலே கண்ட்ரோல் பண்ணி இவன் எதிர்க்க கொண்டு வந்து நிறுத்தி அதை கீழே போட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, தம்பி மாஸ்டர் ஆஃப் என்சான்மெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறான். அதாவது மென்டல் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். மார்ஷல் ஆர்டிஸ்ட்க்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்டிவேஷன், நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஆகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவனுக்கு சந்தோஷம் தான், ஆனால் இவனுக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை கம்பல் பண்ணுற மாதிரி இல்லை, சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் ஒரு புக்கு மட்டும் கொடுக்குறாரு. இந்த புக்கில் வந்து மென்டல் பவர்ஸ் பற்றி நான் எழுதின புக்கு தான், நீ வந்து படிச்சு பாரு, உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் படிச்சு பாரு, ஃபியூச்சரில் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேரணும் அப்படின்னா என்ன வந்து மீட் பண்ணு அப்படிங்கிறாரு. சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து இந்த மாதிரி வீடெல்லாம் சரௌண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு என்ன யோசனை அப்படின்னா, சரி வீடை சரௌண்ட் பண்ணிட்டாங்க ஓகே, ஸ்டீல்வுட் மேனரில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த இடத்துல இவனோட தங்கச்சி தான் இருக்கா, இல்லை நான் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் நினச்ச மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வம்பு அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பிளாக் டிராகனில் வந்து 2வது லீடர் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் வந்து ஊஷா. அவன் அந்த இடத்துக்கு வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஒழுங்கு முறையாக காலி பண்ணிட்டு ஓடிடுங்க, இந்த ஸ்டீல்வுட் மேனர் என்னோட இது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஆட்கள் போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த டைகர் இருக்குல்ல, அது வந்து எதிர்த்து சண்டை போடுது. டே என்னடா ஒரு குட்டி பீஸ்ட்டுகளெல்லாம் பயந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகரை இவன் வந்து அடிச்சிடறான்ப்பா. ஸோ இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சியும் இன்னும் ஒரு சில ஆட்களும் தான் இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பகையுமே கிடையாது, எதுக்காக நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, டேய் அந்த மைன் இருக்குது, மைன் யாருக்கு தான் தேவைப்படாது, எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், சும்மா கதை விடாதரா, அந்த லே ஃபேமிலிக்கு அடியால் தானே வந்திருக்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது, சரிப்பா நீ அடியாள்னு சொல்லிட்ட, அப்போ வந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன்லி யுவான் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ தான் வந்து எர்த்லி யுவான்லேருந்து அந்த ஹெவன்லி யுவான் ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருக்கான். அவன் இன்னும் ஹெவன்லி யுவானுக்கு வரல. ஸோ இவனுடைய ஒரு அடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் அவன் உள்ளுக்குள்ளே வந்து கேட்குறான், ஏண்டா என் கிட்ட வந்து நீ அடி வாங்கியிருக்க, அதாவது ஹெவன்லி யுவான் ஸ்டேஜில் ஒரு அடி அப்படிங்கிறத வாங்கியிருக்க, ஆனாலும் நீ தாங்கிட்டு நின்றுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அவன் தங்கச்சிக்கிட்ட, நீ வந்து வெளியில் போய் மற்றவங்கள பார்த்துக்கோ, நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அந்த டைகர்கிட்ட நீ போய் என் தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்ட அந்த பில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பில்ஸை யூஸ் பண்ணி தான் சார் எனர்ஜி அப்படிங்கிறத மறுபடியும் வர வச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இவனோட பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எர்த்லி யுவான் ஹெவன்லி யுவான் ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கரமான பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவனோட அடி ஒன்றுமே பயங்கரமாக இருக்குது. இவன் வந்து அந்த பில்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எனர்ஜி அப்படிங்கிறத ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு மிஸ்டீரியஸ் டோர் சீல் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் லெவல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான், ஒன்றுமே வேலைக்கு ஆகலாங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா செகண்ட் லெவல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ கடைசியாக வந்து தேர்ட் லெவல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அவனும் அட்டாக் பண்ணுறான். ஸோ அவனோட அட்டாக் வந்து நம்ம ஹீரோவை பாதிக்குது, நம்ம ஹீரோட அட்டாக் வந்து அவனை பாதிக்குது. ஆனால் யாருக்கு அடி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் அடி அப்படிங்கிறது அதிகம். இப்போ அந்த டைகரும் அப்புறம் அவனோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் பக்கத்தில் வந்துடுறாங்க, வந்து இவனை தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. சரி இவனை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு பார்த்தா அவன் உடம்புக்குள்ள எனர்ஜி அப்படிங்கிறது ஏற ஆரம்பிக்குமா, அதாவது அடுத்த லெவலுக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக போகிறான். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த டைமில் ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருமே அட்டாக் பண்ணாத மாதிரி யாராவது ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். அவனோட தங்கச்சியும் அந்த டைகர் என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ரெண்டு பேருமே அடி வாங்கிடுறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், கத்தி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவை குத்திடுறான். கரெக்டாக இவன் குத்துறதுக்கும் அவன் வந்து பவர் அப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவன் குத்துப்பட்டான் பார்த்தீங்களா, அந்த ஒரு காயம் வந்து ஆறி போகுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணானா, அவன் தங்கச்சியும் தூக்கி விட்டுட்டான். இவனுமே வந்து இப்போ ஹெவன்லி யுவான் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டான். எதிரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டு போச்சுங்க. இவனா சொல்கிறான், என் தங்கச்சி ஹர்ட் பண்ணியிருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் என் ஃபேமிலி கிட்ட சண்டை போட்டிருக்கேன், அது பத்தாததுக்கு ஷாவியான வரை நீ அடிச்சிருக்க, ஏதாவது அந்த புள்ளியை அடிச்சிட்டானா, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவனெல்லாம் துவம்சம் பண்ணிட்டான்ப்பா. ஊஷாக்கு ஊன்னு சங்கு ஊதிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லே ஃபேமிலிக்கு போகுது. அவனுக்கா அதிர்ச்சி தாங்கல, எது ஊஷா செத்துட்டானா, யாரா அவனை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வேற யார் கொன்னது, லிந்தாங் தான் கொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவனா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே பயங்கர அதிர்ச்சி. இப்போ பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், அந்த பையன் சாதாரண பையன் போல தெரியுதே, நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருப்பான் போல தெரியுதே அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரே ஆறுதல் அப்படின்னா, இந்த குண்டா இருக்கான் பார்த்தீங்களா, இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த யுவன் தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போகிறான். அந்த ஸ்டேஜுக்கு நான் போனதுக்கு அப்புறமா அந்த கிராமத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.